பாகிஸ்தான் வரலாற்றிலே மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னா பல இருக்கு. அந்த பலல இந்தியா கிட்ட பேண்ட் அவுத்துட்டு வந்து சரண்டர் பண்ணது, இது எல்லாம் அடக்கம். இனி வரும் காலங்கள்ல மே 7 2025, மே 10 2025, இந்த 2 நாட்களும் அவனுங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவனுங்க மறந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்தி விட்டுறலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் தான். ஏன் அப்படின்னா, ஆபரேஷன் செந்தூர்ல பெரிய அளவுல 9 டார்கெட் குறி வைக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே தீவிரவாத முகாம்களோட முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கல கண்ணுக்கு தெரிஞ்ச ஹெட் குவார்ட்டர்ஸ் இது கிடையாது. எமர்ஜென்சி காலகட்டத்துல ஒரு வார் ரூம் மாதிரி உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தீவிரவாத பயல்களுக்கு உருவாக்குன ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இந்த 9ம். அந்த அளவுக்கு டாப் சீக்கிரட்டா கொண்டு போய் மக்கள் குடியிருப்புல பில் பண்ண இடத்த தான் இந்திய ராணுவம் தட்டி தூக்குச்சு. அந்த இடத்துல உளவுத்துறை எல்லா லொகேஷனையும் மார்க் பண்ணோம். பாகிஸ்தானுக்குள்ள போகாமையே இங்க இருந்துட்டே தாக்கிட்டோம். இது எல்லாமே ஒருங்கிணைச்சு பார்த்தா மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ராணுவ வட்டாரத்துல தாறுமாறான மைலேஜ். எது 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தானை இறங்கி அடிச்சது. காரணம் உச்சகட்ட பதட்ட நிலையில முழு உஷார்ல இருப்பாங்க. அப்ப உளவாளிகள் உள்ள இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்மளோட உளவாளிகள் அப்படிங்கிறது அங்கே நம்ம கொடியை பறக்க விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம் அப்படிங்கிறது இங்கே இருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆயுதங்களோட அக்யூரசி அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் மிசைல்களோட அக்யூரசி அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற பேச்செல்லாம் ஓடிச்சு. சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இல்லையோன்னு தோணும். இல்லை நாங்கள் குறி வச்சதே அந்த இடங்கள் தான் அப்படின்னு ரஷ்யா சொல்லி முடிச்சிடும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. அக்யூரசி பின் பாயிண்ட்ல நம்மளோட மிசைல்கள் எல்லாமே வெடிச்சு செதறிச்சு. ஆளில்லா விமானங்கள் வெடிச்சு செதறிச்சு டார்கெட்டை நோக்கி. இவ்வளவு பெரிய மிகப்பெரிய மைலேஜ் எடுத்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் வாலாட்டினா இதுல மே 10 2025 2 சம்பவங்கள், அதாவது 2 ஏர்பேஸை இந்திய ராணுவம் தொலைச்சி எரிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நூர்கான் ஏர்பேஸ் அப்படிங்கிறது 1, இதுக்கு அடுத்து முரீத் ஏர்பேஸ் 2. இந்த 2 ஏர்பேஸ் தான். இதுல நூர்கான் ஏர்பேஸை பொறுத்தவரை இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பயல்களோட அதாவது அங்க உள்ள உச்சபட்ச ஆட்களோட எல்லாரும் பயணிக்கக்கூடிய அடுத்த பேஸான GHQ அங்கதான் பெரிய அளவுல இவர்களோட பிரைவேட் விமானங்களாகட்டும் சாப்பர்களாகட்டும் எல்லாமே ஆப்ரேட் பண்ணக்கூடியது பக்கத்திலே இருக்கு. அதுல வெறும் விவிஐபி தான். ஆசிப் முனீர் தப்பிச்சு போகணும்னாலும் அந்த பேஸை தான் யூஸ் பண்ணும். நூர்கானுக்கு பக்கத்துல இவர்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கி வச்சிருந்த GHQ பேஸை தான் யூஸ் பண்ணும். யாரு ஆசிப் முனீர்னாலும் சரி, ஷபாஸ் ஷெரீப்னாலும் சரி, அதுல உள்ள 1 டசன் கூட்டம் முக்கியமான ஆட்கள் அப்படின்னாலும், அது சாப்பரா இருந்தாலும் பிரைவேட் விமானமா இருந்தாலும் அந்த பேஸ்ல இருந்து தான் இயக்குறார்கள். அதை ஒட்டி இவர்கள் ஒரு சேஃப் ஜோனா உருவாக்குனது. அந்த பேஸை தான் இந்திய ராணுவம் அப்படிங்கிறது தட்டி தூக்கிடுச்சு. இதுல எவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஆசிம் முனீரை பாதுகாக்கணும் அப்படின்னா மொத்த அசட்டை தூக்கி அந்த இடத்த சுத்தி உட்கார வச்சிருப்பாங்க. காரணம் என்ன பாதுகாக்கிறது தவிர இதுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி தானே வாங்கியிருப்பாங்க. அதனால அந்த பேஸை சுத்தி எவ்வளவு டிஃபென்ஸ் இருந்திருக்கும், அத்தனை டிஃபென்ஸை தகர்த்தெடுத்து பேஸை முற்றிலும் இல்லாம ஆக்கிட்டோம். இதுல அது சீனா கிட்ட இருந்து வாங்கி வச்ச ஃபைட்டர் ஜெட் பூரா நிக்கிறது இங்கதான். ஹேங்கரு பங்கரு என்ன வேணாலும் நிறுத்திக்கலாம், ஆனா காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா நோ அப்படிங்கிற விடைய மே 10 2025 பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இந்திய ராணுவம் புரிய வச்சிருச்சு அப்படிங்கிறதா. உச்சபட்சமா பக்கத்திலே தான் இவனுங்க தப்பிச்சு இன்கேஸ் யுத்தம் வருது வேற லொகேஷனுக்கு ஓடணும். ஏன்னா பஞ்சாப்ல இருக்கு. யுத்தம் வருது வேற லொகேஷனுக்கு ஓடணும்னா இங்கதான் ஓடி வந்து ஏறுவாங்க. அந்த பேஸை தான் தட்டி தூக்கி இருக்கும். காரணம் அதுக்குள்ள இருந்தா சட்டுன்னு இதுக்குள்ளதான் வந்து தப்பிச்சு போகணும். அதுலதான் இவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷனை வெற்றிகரமா பண்ணியிருக்கோம். அடுத்த பேஸ் அப்படிங்கிறது முற்றிலும் ஆளில்லா விமானங்கள். இந்த எர்டோகன் பையன் எங்கேயாச்சும் இருந்தா அங்க இருக்கிற சாம்பல் எடுத்து மூஞ்சில பூசிட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் அவர்கள் பூகம்பத்துல கஷ்டப்பட்டப்ப பெரிய அளவுல இந்திய ராணுவம் போய் வேலை பார்த்துச்சு. இந்தியா டாலர்களை பம்ப் பண்ணுச்சு. நன்றி கெட்ட பண்ணவே தேவையில்லைன்னு அப்பவே இந்தியர்கள் எல்லாம் கத்துனோம். இருந்தாலும் அரசாங்கத்தோட பார்வை அப்படிங்கிறது அதுல ராஜதந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மக்கள் கஷ்டப்படுறார்கள், எர்டோகன் பண்ண தப்புக்கு நான் இப்பயா பழி வாங்கிறது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக முழுக்க முழுக்க அந்த மக்களோட கண்ணீர்ல நம்ம தொடக்கணும் அப்படிங்கிறக்காக இந்தியா செஞ்சுச்சு.
ஆனா அவர்கள் பதிலுக்கு பைராக்டரை இந்த பக்கம் அனுப்பி விட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒன்றும் காசு கொடுக்க போறது கிடையாது. வேணும்னா சீனா காசு கொடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் மூடிட்டு இருந்திருக்கலாம். இது பரவாயில்ல, தாராளமா எர்டோகன் அனுப்புனது அங்க சாம்பலா இருக்கும், எடுத்து பூசிட்டு போய்க்கலாம். காரணம், முரீத் ஏர்பேஸ்ல தான் அடுத்த தாக்குதல். இந்த 2 தாக்குதல் இந்த முரீத் ஏர்பேஸ்ல தான் பெரிய அளவுல ஆளில்லா விமானத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது, இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 200 அனுப்பிச்சாங்க, அப்புறம் 350, அப்புறம் 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில போய் நின்னுச்சு. அம்புட்டையும் இங்க இருந்து தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கார்கள். அப்ப அந்த பேஸை சுத்தி எந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளே யூகிச்சுக்கலாம். அம்புட்டையும் தொலைச்சு எரிஞ்சிட்டு போய் தான் அந்த 2 பேஸையுமே செதற விட்டுருக்கு இந்திய ராணுவம். போர் காலங்கள், போர் நடந்துகிட்டு இருக்கு, அபிஷியலா அறிவிக்கலையே ஒழிய ஒரு போர் தான். அப்ப போர் காலத்துல கூட ராணுவ பேஸ பாதுகாக்க முடியல. ஒருவேளை அலர்ட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா அங்க இருந்துதான் ஆப்ரேட்டே பண்றாங்க. அதுல அலர்ட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, அங்க இருந்துதான் ஆப்ரேட்டே பண்றார்கள். அவ்வளவுதான் அவர்களோட கட்டமைப்பு. சீனா பேக்கப் கொடுத்தும் அவ்வளவுதான். இந்த சீனாவோட பேக்கப் லட்சணம் என்னங்கிறதும் உலகம் பார்த்துருச்சு. காரணம், சீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது அவர்கள் விமானமாகட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், ஆள் இல்லா விமானம் ஆகட்டும், அதுல மட்டும் துருக்கி பாதி வந்துக்குவேன். பைராக்டர் உக்ரைன் யுத்தத்துல எவ்வளவு மைலேஜ் எடுத்துச்சோ அதை அப்புறம் கசக்கி துப்பி வீசிருச்சு இந்தியா இந்த பக்கம். காரணம், இந்திய எல்லைகள்ல சில பாகங்கள் துருக்கியோட பாகங்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். சாம்பலாய் கீழே விழுந்தது. நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு. சாம்பலாய் கீழே விழுந்த பாகங்கள்ல துருக்கியோட பாகங்களும் இருக்கு அப்படிங்கிறதா. அதாவது துருக்கியோட ஆளில்லா விமானமே அதுல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதா. அப்ப 2 பயல்களோட ஆயுதம் அப்படிங்கிறதும் எந்த அளவு மைலேஜ், 0 தான். பாகிஸ்தானுக்கு அனுப்பினப்படி நீ ஹீரோவாக முடியுமா அப்படின்னு சொல்லி பிடிச்சு செதற அடிச்சிருக்கோம். முக்கியமா இந்த 2 பேஸ இந்த மாதிரி உஷார் நிலைகள்ல தட்டி தூக்குனது வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம். இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு உஷார், எந்த அளவுக்கு அலர்ட், என்னைக்குமே ரவுண்ட் த கிளாக் 365 டேயும் பாகிஸ்தானை நோக்கி அரசாங்கங்கள் எந்த உத்தரவு கொடுத்தாலும் நிறைவேற்றுறக்கான தகுதியோட, முழு பயிற்சியோட, முழு திட்டமிடலோட ஒரு ராணுவம் உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். அதை இந்திய ராணுவம் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருச்சு. இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு யுத்தம்னா அந்த ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிற சோல்ஜர்ஸோட போவார்கள் அப்படின்னு சொல்லி அதை பத்தி விரிவா ஏகப்பட்ட காணொலியில நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதுல வீரம் மட்டும் கிடையாது, விவேகமும் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த 2 ஏர்பேஸ் முற்றிலும் பாதுகாப்பு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏர்பேஸ். இதை நோக்கி தான் அடுத்த தாக்குதல் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருந்தும் காப்பாற்ற முடியல. அதே மாதிரி ஒரு சீக்ரெட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு வார் ரூம் மாதிரி தீவிரவாதிகளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தார்கள். அந்த 9 லொகேஷனை தான் இந்தியா புகுந்து அடிச்சுச்சு. இந்த மாதிரி மிரட்டலான சம்பவம் எந்த நாட்டு ராணுவம் பண்ணியிருக்காது. அடிச்சு சொல்லலாம், பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஈக்குவலா கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் யதார்த்தமான உண்மை.